ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம தாய் பனானா பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு கொஞ்சம் வச்சுருக்கேன், நெய், மில்க் மெய்ட், வாழைப்பழம், முட்டை, பட்டர், உப்பு, சீனி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேன்கேக் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1/2 கிலோ மாவு எடுத்துக்கிறோம். அது கூட நம்ம ஃபஸ்ட்டு சீனி ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மில்க் மெய்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மாவு கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அந்த ரொட்டி. இதில் இப்போ நம்ம கொஞ்சம் மில்க் மெய்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம ஒரு முட்டை ஆட் பண்ண போகிறோம். மாவு அப்போ தான் நல்லா சாஃப்டாக. ஒரு முட்டை ஆட் பண்ணியாச்சு. அடுத்து கொஞ்சம் நெய், எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மாவு மொசு மொசுன்னு சாஃப்டாக வர மாதிரி பிணைஞ்சிக்கணும். இப்போ மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. இதை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருண்டை போட்டுக்கலாம். இந்த மாவை நம்ம நெய்ஸாக தட்டிக்கிறோம். இது கூட நான் ஒரு முட்டை, ஒரு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையில் நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பில் பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நான் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிறேன். இப்போ நான் தட்டி வச்சிருக்க இந்த மாவை போடுறேன். இதுக்கு மேலே நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா பரவலாக ஊற்றணும். இப்போ இது கூட நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பனானாவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நீங்கள் சிம்மிலே போட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ள முட்டைலாம் நல்லா வேகும். இது தாயில் ரொம்ப ஃபேமஸான ஒரு உணவு, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு உணவு. இதை நம்ம இந்த மாதிரி மடிச்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இதை நம்ம இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இது நல்லா வேகணும். சிம்மிலே போட்டு வச்சுக்கோங்க. இது இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே நான் மில்கி மெய்டு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாக்லேட் இந்த மாதிரி ஏதாவது ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சுவையான தாய் பனானா பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு.